அம்மா ஒரு நிமிஷம். என்ன கார்த்திக் சொல்லு. இங்க பாரு கார்த்திக், இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு நீ எதுவும் நினைச்சிடாத. உன் கல்யாணம் அந்த அம்மா இருக்க வர நல்லபடியா நடக்கும்டா. அதை பத்தி தாம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கேன். இந்த கல்யாணம் நடக்கும்ட்டு இனி நம்பாதீங்க. தயவு செஞ்சு அவங்கள இந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அப்படி சொல்லுங்க அண்ணே, அதான் கரெக்ட். ஏய் பவித்ரா, தெரிஞ்சுதான் பேசுறியா? கல்யாணம் நின்னா என்ன ஆகும் தெரியும்ல. இப்படிப்பட்டவங்க நமக்கு அந்நியா வர்றதுக்கு சும்மா இருக்கலாம். அவங்க என்னெல்லாம் பேசியிருந்தாங்கன்ட்டு நான் தானே கேட்டேன். ரொம்ப நாளா லவ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம அண்ணனுக்கு செட் ஆக மாட்டாங்க. சும்மா இரு பவித்ரா. கல்யாணத்தை நிறுத்தினா அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க நம்மள. அம்மா அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், அவ்வளவுதான். தயவு செஞ்சு அவங்கள போக சொல்லுங்க. இனிமே என்கிட்ட இதை பத்தி எதுவும் பேசாதீங்க. என்ன கார்த்திக் பேசிட்டு இருக்க? திடுதிப்புன்னு இப்ப கல்யாணம் நின்னா என்ன ஆகும்னு உனக்கு தான் தெரியும்ல. இங்க பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கும் சக்திக்கும் சரியா செட் ஆகல. எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டு தான் நான் இருந்தேன். உங்களோட பிடிவாதத்தினாலதான் சக்தியை கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சக்தி களத்துல தாலி கட்டுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. தயவு செஞ்சு அவங்கள வீட்டுக்கு போக சொல்லுங்க. சக்தி மேலேயோ அவங்க அம்மா மேலேயோ எனக்கு எந்த கோவமும் கிடையாது. அவங்க அம்மா எப்பவும் போலயே நம்ம வீட்டுக்கு வரட்டும் போகட்டும். அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மண்டபத்தை கேன்சல் பண்ணிருங்க. இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளோதான். சக்தி கிட்ட பேசி புரிய வைங்க. எனக்கு எந்த கோவமும் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்டே சக்தி மேலே எந்த அபிப்பிராயமும் இல்லை. கல்யாணம் நீங்க பண்ணணும்னு சொன்னதுனால தான் நான் ஓகேன்னு. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் சக்தி களத்துல நான் தாலி கட்டினேன்னா நான் தான் இந்த உலகத்திலே பெரிய முட்டாள். தயவு செஞ்சு சக்தியையும் அவங்க அம்மாவையும் பேசி அனுப்புங்க. இந்த விஷயம் இப்பவே தெரிஞ்சுதன்ட்டு நல்லதுன்னு நினைங்க. இல்லைன்னா அவளோட வாழ்க்கையும் கெட்டு போயிருக்கும்ல. என்ன கார்த்திக் பேசுற? சக்தி தான் சொல்லிட்டாள்ல, அவ இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்ட்டு. ப்ளீஸ்டா, நீ அவ கழுத்துல தாலி கட்டு. இல்ல இல்ல, அதெல்லாம் நடக்காது. தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க. நான் வீட்டுக்கு போறேன், தலை ரொம்ப வலிக்குது. கார்த்திக் கார்த்திக். அம்மா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாம இந்த கல்யாணம் நடக்கும்ட்டு இனிமே கற்பனை பண்ணாதீங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கரெக்டா சொன்னேன்ன, அப்படிதான் இருக்கணும் பாத்துக்கோ. ஏ பவித்ரா, என்னடி அப்படி இருக்கணும்? இப்ப அவ கல்யாணம் நின்னுட்டானா என்ன பிரச்சனை நடக்கணும்னு தெரியுமா? என்ன பிரச்சனை நடக்க போகுது? இப்படி ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வரவே வேணாம். அவங்கள பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. தயவு செஞ்சு அனுப்புங்க. அண்ணனுக்கு நம்ம நல்ல பொண்ணா பாத்துக்கிடலாம். ஏற்கனவே அவனோட கல்யாணம் இப்படி ஆயிடுச்சுன்னு நான் வருத்தத்துல இருக்கேன். சும்மா ரெடி. அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. இவங்க ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. நம்ம வீட்டுல இருந்தே நகையை திருடி அடுத்தவங்க கையில கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இவங்கள போய் நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கீங்களே? இல்ல பவித்ரா, இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் கேளு. அவங்கள முதல்ல மண்டபத்துல இருந்து துரத்து. இந்த கல்யாணம் நடக்கிறது ஒண்ணுதான், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கார்த்திக் அண்ணனோட கோவத்தை பாத்தில, அவங்க கடுமையா கோவப்படுறாங்க சொல்லிட்டேன். இல்ல பவித்ரா. இல்ல நொல்லாம் சொல்லாதீங்க. இப்படிப்பட்டவங்கள திருப்பியும் நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல. எப்படி அவகிட்ட இப்படி எல்லாம் நான் பேச முடியும்? நீ பேசலாம் என்ன, நான் பேசுறேன். ஏ சக்தி, இங்க பாரு. பவித்ரா, அவர் ஏன் எதுக்காக போறாரு? சும்மா நிறுத்து. உன் பித்தலாட்டம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என் அண்ணன் சொல்லியாச்சு. இங்க இருந்து கிளம்புங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு. அத்தை, பவித்ரா என்ன அத்தை பேசுறா? இங்க பாருமா சக்தி, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட. கார்த்திக் அதனால கல்யாணமே வேண்டாம் நிப்பாட்டிருங்கன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாமா. அட கடவுளே. ஐயோ, மாப்பிள்ள அப்படியே பேசினாரு. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? அதெல்லாம் யாரும் பேச வேணாம். நாங்களும் முடிவு பண்ணியாச்சு. இனி இவங்க எங்க வீட்டு அண்ணி கிடையாது. தயவு செஞ்சு போங்க நீங்க. என்னம்மா நீ இப்படி பேசுற? என் பொண்ணோட வாழ்க்கை இவ்வளோ தூரம் வந்துட்டு கல்யாணம் நடக்கலன்னா நாளைக்கு அவளை யாரு கட்டிப்பா? அதுக்குன்ட்டு எங்க அண்ணன் தலை தான் கிடைச்சதா? அதான் லவ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க. தயவு செஞ்சுட்டு இருந்து போங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். பவித்ரா சும்மா இரு. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? உங்க அம்மாவும் நானும் எவ்வளவு நாள் ஃப்ரெண்டுன்னு தெரியுமா உனக்கு? இருக்கட்டுமே, இப்ப என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. எங்க அண்ணனுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம்லாம் நடக்காது. தயவு செஞ்சுங்க இருந்து போங்க. பவித்ரா, நீயும் ஒரு பொண்ணு தானே. என் மனசை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாத. நான் எந்த கோலத்துல நிக்கேன்னு கொஞ்சம் பாரு. இந்த நேரத்துல என் கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சோம்னா ஊர் உலகம் என்ன பேசும்? அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. அதான் திருட்டுத்தனமா பொட்டியை தூக்கிட்டு வந்தில, உனக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கும். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. அம்மாடி சக்தி, என்ன தப்பா நினைச்சுக்கிடாத. கார்த்திகோட பேச்ச மீறி எதுவும் பண்ற நிலைமையில நானும் இல்ல, பவித்ராவும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என் பையனுக்கு இனிமே கல்யாணமே நடக்காது நான் நினைச்சுக்கிடுறேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என் பையனோட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் தான் நானும் நினைச்சேன். ஆனா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. எங்களை மன்னிச்சிருமா. வா பவித்ரா. ஒழுங்கு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. பொட்டி வர்றதுக்கிட்ட வந்திருக்காங்க. எல்லா நகையும் கரெக்டா இருக்கான்னு தெரியலையா? அதெல்லாம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு பவித்ரா. என்ன ஆட்டம், அதுவும் அடுத்தவனை லவ் பண்ணிட்டு.
என்னடி இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? ஏண்டி அவன் எப்படி வந்தான் அந்த அஜய்? அம்மா என்ன எதுவும் கேட்காதீங்க, தயவு செஞ்சு என்னை விடுங்க கொஞ்ச நேரம். திமிரு பிடிச்சவ, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டேடி. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சம்பந்தத்தை உனக்கு கொண்டு வந்தேன்னு தெரியுமா உனக்கு? ஆமா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? அவன் வந்தது என்கிட்ட ஏண்டி சொல்லல? அம்மா நீங்க வேற, அவ வந்தது எனக்கே தெரியாது. திடுதுப்புன்னா வந்து நின்னா, வெளியே வான்னு கூப்பிட்டான். என்னன்னு போய் பார்த்தா இவன். கடைசியில் எனக்கு 10 லட்சம் பணம் வேணும், அப்பதான் நான் அந்த வீட்டை விட்டு போவேன், இல்லைன்னா உன் கல்யாணத்தை கெடுத்துருவேன்னு சொல்லிட்டான். அதுக்காக தான் பவித்ரா நகையை திருடுனேன். ஏண்டி திமிரு எடுத்தவள, அம்மான்னு நான் ஏண்டி இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியன. அவனை யாரையாச்சும் வச்சு முடிச்சிருப்பேன்ல. கிடைக்க இருந்த இவ்வளோ பெரிய வாழ்க்கையை இழந்துட்டு இப்படி வந்து நிக்கிறிய, எங்கேயும் போ. அம்மா என்னம்மா நீங்களும் சேர்ந்து இப்படி பேசுறீங்க? கார்த்திக் மனசு மாறுறதுக்கு வழியே இல்லையா? ஆமாடி, இனி வழி இருக்குதான் செய்யுது. ஆளை பாரு ஆளை, எல்லாத்தையும் கெடுத்துட்ட நீ. என் ஃப்ரெண்டோட பையன்ட்டு தெரிஞ்சோட நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அவள்கிட்ட இல்லாத சொத்தா அவ்வளோ சொத்து இருக்கு. எல்லாத்துக்கும் நீ தான் ராணின்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஜீரோவா வந்து நிக்கிறியே. அம்மா கார்த்திக் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்ப்போமா? இன்னும் மடி கார்த்திகை பத்தி உனக்கு தெரியல. அவன் என்னைக்குடி பிடிச்ச பிடியில இருந்து மாறி இருக்கான். பூமாரி அந்த வீட்டை விட்டு போனது உன் நல்ல நேரம்னு நினைச்சேன். இப்போ உன் கல்யாணமே நடக்காம போயிடுச்சே. இனி யாருக்கிட்ட கேட்டாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது. நம்ம ஊரை பக்கம் போக வேண்டியதுதான். அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் சொல்றீங்க? கார்த்திக் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சே பார்க்க முடியாது. சும்மா நிறுத்து சக்தி. கார்த்திக் இல்லாத வாழ்க்கை மட்டும் இல்ல, பணம் இல்லாத வாழ்க்கையும் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. அவ்வளோ சொத்து கையை விட்டு போயிடுச்சு. அம்மா இதுக்கு வேற வழியே இல்லையா? ஆமாடி, வழியை நீ தான் உண்டாக்கணும். இப்போதைக்கு இதை ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு கிளம்பு. இங்க நின்று ஏதாவது சத்தம் போட்டு நின்னோம் கார்த்திக் ரொம்ப கோவப்படுவான். அப்புறமா அந்த கல்யாணம் வலுசா நடக்காமலே போயிடும். ஆமா இப்ப மட்டும் என்ன நடந்துருமோ? அதுக்கு கொஞ்சம் 1% வாய்ப்பு இருக்கு, புரியுதா? கார்த்திக் இப்ப தனியா தானே இருக்கான், அதனால வாய்ப்பு இருக்கு. பூமாரி வந்து இவன் கூட சேர்ந்துட்டானா உனக்கு 0% தான். அம்மா நீங்க என்ன எனக்காக சண்டையே போடல உங்க ஃப்ரெண்டு கிட்ட? பொடி லூசு, சண்டை போட்டு என்னத்தடி பண்ண போறோம்? இங்க பாரு, அவ கூட சண்டை போடாம இருந்தாதான் இனி அடிக்கடி நம்ம இந்த வீட்டுக்கு வர முடியும். கார்த்திகோட கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும். நீ கார்த்திக்கு மனைவி ஆக முடியும். அதெல்லாம் நடக்குமா? அம்மா இருக்கன்ல, நடத்தி வைக்கிறேன். இப்போதைக்கு வா, கிளம்புவோம். இங்க நின்று சத்தம் போட்டுட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. கார்த்திக் பேசுறத பார்த்தா அவர் என்ன வெறுத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நான் லவ் பண்ண விஷயம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்குமோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கார்த்திக்கு கல்யாணத்திலே விருப்பம் இல்லை. இது ஒரு சாக்குன்னு சொல்லி இதை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். அதுக்கு என் லைஃப் தான் கிடைச்சதா? இப்படியே அழுதுட்டே இரு. இனியாச்சும் கொஞ்சம் வாய் அடக்கு. நான் தான் சொன்னேன்ல, கல்யாணம் முடிஞ்ச வரை உன் திமிர வர காட்டாதன்ட்டு. அதுக்கு மீறி அந்த பவித்ரா கிட்ட நீ அவ்வளோ திமிரா பேசப்பே தான் இப்போ அவ உனக்கு சப்போர்ட் பண்ணாம உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. நான் என்ன நினைச்சேன், இந்த அஜய் திடீர்னு கிளம்பி வருவான்ட்டு. எனக்கு என்ன தெரியும்? ஆமாடி, உனக்கு ஒன்றும் தெரியாதுதான். வா, சொல்லி புரிய வைக்கிறேன் உனக்கு. இனியாச்சும் நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா அதுபடி நட. என்னம்மா நீங்க என்னையே திட்டிட்டு இருக்கீங்க? உன்னதானடி நான் திட்ட முடியும், நீ தானே என் பொண்ணு, அடுத்தவங்களே திட்ட முடியும்? இருக்கு அந்த பவித்ராக்கு எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு பாருங்களா. சக்தி ஆம்பளை சக்தி இவ்வளவு நாள் அண்ணி அண்ணின்னு தானே பேசினா. அவ அப்படிதான், நீ அவகிட்ட அப்படிதானே திமிர காட்டின, அதனால திருப்பி காட்டுறா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமா பாத்துக்கிடலாம் அந்த பிரச்சனைய. இப்போதைக்கு கிளம்பு. நாளைக்கே என் கல்யாணம் நடக்கும்ட்டு எவ்வளவு கனவோடு இருந்தேன், இப்படி ஆயிடுச்சே. கவலைப்படாத சக்தி, என்னைக்கு நானும் கார்த்திக்கு நீ தான் ஒய்ஃபு. அத அம்மா நடத்தி காட்டுறேன்.